பிரதீப் ரங்கநாதன் மோட்டிவேஷன் சொன்னதை தானே பார்த்துருக்கோம். அவரோட ஸ்கூல் லவ் கேட்டதுலயே அதுவும் பிரேக்கப் ஸ்டோரி. இதை பாருங்க. நான் வந்து ஸ்கூலில் லவ் பண்ணும்போது லேண்ட்லைனில் இருந்து தான் வந்து கால் பண்ணுவேன். கால் பண்ணால் அவங்கக்கிட்ட மொபைல் இருக்கும். மொபைல்லேருந்து லேண்ட்லைன் கால் பண்ணால் எங்கள் அம்மாவோ யாருன்னா எடுப்பாங்கல்ல. ஸோ அதனால் நான் மட்டும்தான் ஒன் சைட் தான். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை அந்த இதில் நான் வந்து கால் பண்ணுவேன், அவங்க எடுப்பாங்க. திடீர்னு இந்த 12th முடிகிற டைமில் வந்து நான் கால் பண்ணால் எங்கேஜ்டாகவே இருந்துச்சு. திருப்பி கொஞ்ச நாள் 2 days கழித்து திருப்பி கால் பண்ணால் எங்கேஜ்டாக இருந்துச்சு. திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து அடித்தேன், எங்கேஜ்டாக இருந்துச்சு. திருப்பி இன்னொரு அரை மணி நேரம் கழித்து அடித்தேன், எங்கேஜ்டாக இருந்துச்சு. திருப்பி இன்னொரு அரை மணி நேரம் கழித்து அடித்தேன், எடுத்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் இல்லை சொல்லி, நான் பக்கத்து வீட்டு பையன் சிவா, ஆமாம், அவன் என்னை பாட்டு பாட சொல்லி கேட்டிருந்தான், நான் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னா. நீ பாடுவியா? ஆமாம் நான் பாடுவேன். என்கிட்ட பாடினதே இல்லை, நீ கேட்டதே இல்லை. ரொம்ப என்கேஜ்டாகவே இருக்கு, நம்ம என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சிங்க. ஓகே ஏதோ இடிக்குதே. ஆமாம் ரொம்ப இடிச்சிருச்சு. நான் வந்து உடனே அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனைலாம் வந்துச்சுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது அதுக்கப்புறமா அவள் கால் பண்ணேன் திருப்பி. இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் நீ வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. நான் தானே உன் பாய் ஃப்ரெண்டு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னா. இல்லை எனக்கு 2 பேரும் முக்கியம், என் ஃப்ரெண்டும் முக்கியம், எனக்கு வந்து இதுவும் முக்கியம். என்னைக்கு உனக்கு நான் தான் முக்கியம்னு தோணுதோ அப்போ நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்.